Hi guys, welcome back to Crafts and More. ஸோ இன்னைக்கு வீடியோ சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸில் நம்ம வந்து தேர்ட் கிளாஸில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி எப்படி நீட்டாக ரேப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக ரேப் பண்ணிங்க அப்படின்னா மேலே டிசைன் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி ரேப்பிங் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எப்படி வந்து வளையலில் பேங்கிளில் வந்துட்டு த்ரெட் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஸ்டிக் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலேருந்து பிஞ்சு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து ஸ்டிக் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் இந்த மாதிரி பட்டையாக ஸ்டிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம ரேப் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நல்லா ஆறி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம் வந்து நம்ம ஒட்டும் போது வெள்ளை கலராக இருந்திருக்கும். அது வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ரேப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட் வந்து நம்ம ரேப் பண்ணும்போது இந்த சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்க போகிறோம். ஸோ அப்படி க்ரிப்பாக நம்ம பிடிச்சிக்கிட்டா தான் த்ரெட் வந்துட்டு உங்களுக்கு பட்டையாகவும் போய் உட்காரும், ப்ளஸ் ஆல்சோ டைட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ டைட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரேப்பிங் நீட்டாக வரும். ஸோ அதனால் இந்த ஃபிங்கர் வந்து நல்லா டைட்டாக நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து எப்போதுமே இந்த நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதை வந்து அதாவது இந்த எண்டு வந்து தயவுசெய்து ஒட்டிடாதீங்க. இந்த எண்டை வந்து சில பேர் ஒட்டிடுவாங்க. அப்படி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து நல்லா திக்காக மாறிடும். ஸோ அதனால் அப்படி ஒட்டிக்காதீங்க. இது வந்து ஃப்ரீ எண்டாகவே இருக்கட்டும். இதில் வந்து எந்த விதமான கம்மோ எதுவோ அப்ளை பண்ணவே வேண்டாம். அப்படியே விட்டிங்கனாலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையும் சிங்கிள் நூலாக இருக்க மாதிரி கொஞ்சம் இப்படி பட்டையாக பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பட்டையாக பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கரில் நான் வந்து நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஹோல்டு பண்ணிக்கிட்டு இப்படி நல்லா பட்டையாக இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டைட்டாக கிடைக்கும். டைட்டாக இருந்தால் தான் த்ரெட் வந்து லூஸ் ஆகி வராது, ப்ளஸ் பார்க்கவும் நல்லாயிருக்கும். அப்போது என்னோடய தம் வச்சு நான் இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு அடியிலேருந்து நூலை வந்து இப்படி எடுத்துட போகிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அகெயின் திக்காக வைக்கணும். திக்காக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து அழகாக வரும் பார்க்குறதுக்கு. அகெயின் அண்டரில் வந்து ஹோல்ட் கொடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துட்டு திருப்பி நல்லா இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பட்டையாக இருக்குது பாருங்கள். ஸோ த்ரெட்டும் தனியாக இருக்குது, ப்ளஸ் ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் பல்ஜாக இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவே இருக்குது. ஸோ சில பேர் வந்து ஒட்டும்போது இது ஒரு பக்கம் மேலேயும் கீழேயுமா இருக்கும். அந்த மாதிரி ஃபினிஷிங் வராமல் இருக்கணும்னா இப்படி இந்த 2 ஃபிங்கர்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அகேன் நான் இதை ப்ளேஸ் பண்ணுறேன். இதில் பிடிச்சிக்கிறேன், கீழே விட்டு இப்படி எடுத்துகிட்டு அகேன் இதை பட்டையாக ஆக்கிக்கிறேன். மறுபடியும் லூஸ் இது பண்ணிவிட்டு அகேன் நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி மேலே சுற்றக்கூடாது, நூலுக்கு மேலே சுற்றக்கூடாது, பக்கத்தில் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் இதை வந்து இதுக்கு மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிங்க, இதுக்கு மேலே இப்படி போட்டிங்கன்னா தெரியுதா, பல்ஜாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு திக்னஸ் வருது இல்லையா, அந்த திக்னஸ் நம்மளுக்கு வராமல் இருக்கணும்னா இப்படி பக்கத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் இது வந்து ஒரே லைனாக உங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உள்ளே விட்டு வெளியில் எடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணி திருப்பியும் நல்லா வந்து டைட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் போடும்போது பேஸ் கலரும் வளையல் கலரும் சிமிலராக இருக்க மாதிரி, அட்லீஸ்ட் ரொம்ப சேம் கலராக கிடைக்காது கண்டிப்பாக, பட் ஆல்மோஸ்ட் இப்போ டார்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா டார்க் கலராக இருக்கிற
பேங்கிள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இன்கேஸ் ஏதாச்சும் சின்ன கேப் இருந்தால் கூட அது உங்களுக்கு பெருசாக வந்து நோட்டீஸாக ஆகாது. ஸோ அதனால் அது எப்போவுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்படி உள்ளே விட்டு அழகாக பட்டையாக வச்சு ரேப் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் லூஸ் விட்டுறக்கூடாது. ஸோ லூஸ் விடாமல் இது இனிஷியலி பண்ணும்போது மேபி கொஞ்சம் கை நம்மளுக்கு வலிக்கலாம். நிறைய பண்ணும்போது கண்டிப்பாக கை வலிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த கை வலி பார்க்காம கேப் விடாமல் விட்டுறக்கூடாது. அந்த டைட்னஸை நம்ம விட்டுட்டோன்னா லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்காது. அண்ட் மேலே போடக்கூடாது. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கிட்ட லாஸ்ட் எண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் பிடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இப்போ அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் அது எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோலேயே உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம சுற்றுறது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சுற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பின் சைடு இதை நம்ம ஒட்டணும். இப்படி கொஞ்சம் நான் வந்து விட்டுட்டு இதை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரே ஸ்னாப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போலாம் கொஞ்சம் கை வலிக்கும். அப்போது ஆனாலும் விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து சுற்றுற மாதிரி ஆகிடும். ஸோ ஒட்டும் போதும் இதை நல்லா பட்டையாக வச்சு இந்த கை விடக்கூடாது. லெஃப்ட் ஹேண்டில் என்னோடய தம் ஃபிங்கர் இருக்குது பாருங்கள். அதை நான் எடுக்கவே இல்லை பாருங்கள். எடுக்காமையே நல்லா திக்காக ஒட்டினா தான் உங்களுக்கு வந்து அது நல்லா ஒட்டும். இதை ஒட்டிட்டு இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இம்மீடியட்டாக அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 10 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் திருப்பி அதே சேம் கலர் எடுத்து பக்கத்துலேயே நம்ம ஒட்டியிருந்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கேயே, ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கேப் இல்லாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக அதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 10 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிறத ஒட்டி நல்லா காய வச்சுருக்கேன். கம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் 10 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் கிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக கிட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட குரூப்லேயே கேட்டுக்கலாம். அண்ட் கிட்டும் வந்து சீக்கிரமாக நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸும் நாங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது டவுட் இந்த கிளாஸில் இருந்ததுன்னா அதுலேயே என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது இதுதான் வந்து நம்மளோட லாஸ்ட்டு ரேப்பு. ஸோ இதை வந்து நல்லா அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நம்ம இதை வந்து இதில் ஸ்டிக் பண்ணணும் இல்லையா, நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறமாவே ஸ்டிக் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிட்டையாக இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் எடுத்துட்டு இப்போது நான் வந்து இதை எப்படி ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். இதை இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்பை எடுக்காமையே நல்லா வந்து இந்த க்ளூவை அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டைட்டாக இருக்கிற ரேப்பிங் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக அழகாக, இது வந்து டார்க் கலர்னால உங்களுக்கு வந்து மேலே தூசியாக தெரியுது. பட் நீங்கள் தொடச்சிங்கன்னா போயிடும். நல்லா நம்ம வந்து ரேப் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. இது நல்லா காயணும். ஸோ இப்போ இந்த த்ரெட்டு வந்து எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வந்து மூவ் ஆகி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, பின்னாடி வந்து இதுக்கு மேலே நீங்கள் எந்த த்ரெட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, பின்னாடி உங்களுக்கு எதுவும் ஒர்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபுல் லைனுக்கு த்ரெட்டு பின்னாடி இப்படி கம் அப்ளை பண்ணணும். இது கண்டிப்பாக பண்ணணும். எதுக்காக இது பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக இருக்கும்.
ஸோ இது நல்லா கம்மை இப்படி அப்ளை பண்ணிவிட்டு கை வச்சு அந்த பக்கம் வரக்கூடாது, வெளியிலையும் வரக்கூடாது. இவ்வளோ நல்லா வந்து இந்த கம்மை வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் சர்டிஃபிகேட்ஸும் கேட்டிருந்தீங்க. சர்டிஃபிகேட் வேணுங்கிறவங்க எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க, சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும். பட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம கிளாஸ் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு காமிச்சு நம்மளுக்கு குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், நம்ம கேட்குற எல்லா அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணால் தான் நம்ம வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்போம். மேலே பக்கம் எந்த கம்மும் படக்கூடாது, உள் பக்கமாகவே ஃபுல்லாக கம்மை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா காஞ்சக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம டிசைன் என்ன வேணாலும் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பேங்கிள் எப்படி ரேப் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா நீட்டாக வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ரேப்பிங் தான் நம்மளுக்கு பேங்கிள்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தடுத்து வர ரேப்பிங் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தனித்தனியாக பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து இந்த த்ரெட்டுக்கு மேலே இன்னொரு த்ரெட்டு, ஸோ மல்டிபிள் கலர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து பேங்கிள் ரேப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணி டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.